இப்போ ரஃபிள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 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 செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது தே கேன் ஷாப் எவ்ரிதிங் அந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது ஒரு ஒரு லேடிக்குன்னா அவங்க வந்துட்டு சாரியிலிருந்து அவங்களுக்கு ரெடி டு வேர் பிளவுஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஈஸி டு ஷாப்பா இருக்கணும். செலக்ட் அதாவது போய் என்ன எடுக்கிறதுனே தெரியல. அப்ப எல்லாமே வந்து எதுனாலும் டக்குன்னு எடுக்க முடியும் என்னால. இவ்ளோ கலெக்ஷன்ஸும் வந்துட்டு அவ்ளோ செலக்டிவா நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கணும். அவ்ளோ ஒரு ஒரு நல்ல ஒரு பிராண்ட் வேல்யூ ரஃபிள் ட்ரெண்ட்ஸ்க்கு போனா, அப்பா சூப்பரா ஷாப் பண்ணிட்டு வந்தேன். செம்ம கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு அ ஃபீல் வந்து எப்பயுமே அது உள்ள இருக்கும். அதே மாரி என் பொண்ணுக்கு இங்க எடுத்துட்டேன், இங்க எடுத்திருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வீட்டுக்கு வந்தா. ஸோ அந்த மாரி அந்த ஒரு உள்ள போயிட்டு வெளிய வந்தாங்கன்னா, எல்லா கலெக்ஷன்ஸும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாரி நெறைய அவுட்லெட்ஸ் இருக்கணும். அதாவது நான் வந்து இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி வரணுமா? ரஃபிள் ட்ரெண்ட்ஸ் இப்பவே நெறைய கஸ்டமர்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, பெரும்பாக்கம்ல இருக்கோம். அம்பத்தூர்ல இருந்து டிராவல் பண்ணி வருவாங்க. எங்கெங்க இருந்தோ அப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நம்மளோட அவுட்லெட் எல்லா பக்கமும் இருந்ததுன்னா, அந்தந்த ஏரியாக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா, தென் தே கேன் ஷாப் ஈசிலி அப்படிங்கிறது. அந்த ஐடியா பெரிய ட்ரீம் இருக்கு.